ஹலோ ஆல், இந்த வீடியோவில் வந்து சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சர்தோசியை நார்மல் ஸ்விங் நீடில் அண்ட் ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஆரி நீடில் வச்சும் பண்ணலாம், ஸ்விங் நீடில் வச்சும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரி நீடில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்தோசியை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இவ்வளோ சைஸ் தான் கட் பண்ணோம் அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து அப்படியே நம்ம ரேண்டமாக கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கட் பண்ணுற சர்தோசியோட அளவு வந்து ஆரி நீடில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கனாலும் நீளமாக போயிடும். ஸோ இது வந்து நம்ம பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே நீடில் தான், அதில் தான் வந்து நம்ம சர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். நான் வந்து கோல்டு கலர் சர்தோசி யூஸ் பண்ணுறதுனால கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் த்ரெட் எடுத்திங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சர்தோசி எடுத்துக்கிறேன். சர்தோசி எடுத்துகிட்டு பாருங்கள், இதில் கோர்க்கிறதுக்கு நீங்கள் அப்படியே கோர்த்துக்கூடாது, த்ரெட்டை நல்லா அடியில் இழுங்க. பாருங்கள், இவ்வளோ லென்த்தில் மேலே எடுத்துகிட்டு கோர்த்துறாதீங்க. இந்தளவுக்கு அடியில் இழுத்துட்டு குட்டியாக இந்தளவுக்கு த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்தோசி கோருங்க. சர்தோசி கோர்த்துட்டு அப்படியே சர்தோசியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் தான், நீடில் அடியில் குத்திட்டு த்ரெட்டை மேலே எடுக்கும்போது அந்த சர்தோசிக்குள்ளேயே சேர்த்து எடுக்கணும். அதனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்படி பாருங்கள், சர்தோசி சேர்த்து குத்திட்டு மேலே எடுக்கும்போது சர்தோசிக்குள்ளே விட்டு மேலே எடுக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இப்படி குத்திக்கோங்க. நீடில் அடியில் குத்திட்டு த்ரெட் அடியில் சுற்றுவோம் இல்லையா, சுற்றி மேலே எடுக்கும்போது நீடில் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுப்போம். அதே சேம் மெத்தடு தான். த்ரெட்டை வந்து மேலே வரும்போது அந்த சர்தோசிக்குள்ளே விட்டு நீங்கள் எடுக்கணும். நீடிலையும் த்ரெட்டையும் ரொம்ப மேலே மேலே தூக்கக்கூடாது. அப்படியே வந்து நீங்கள் கீழே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் கண்டினியூஸ். நீடில் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. ரொம்ப சாய்ச்சி போட்டிங்கனாலும் இந்த ஸ்டிச் வராது. ஏன்னா நம்ம சர்தோசிக்குள்ளேருந்து மேலே எடுக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு சர்தோசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சர்தோசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அது வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். பாருங்கள், அடுத்தது எடுத்துக்கிட்டு இவ்வளோ லென்த்தில் வச்சு நீங்கள் சர்தோசி விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்தளவுக்கு குட்டியாக கொண்டு வந்து வச்சுட்டு சர்தோசி உள்ளே விடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி சர்தோசி உள்ளே விடும்போது இந்த மாதிரி ஒரு விரலில் வச்சு இப்படி தள்ளிக்கோங்க சர்தோசியை. இப்போ பாருங்கள், நீடில் வந்து இப்படி பர்பண்டிகுலராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாய்ச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்து சர்தோசிக்குள்ளேயும் எடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நீங்கள் சாய்ச்சி போட்டுறாதீங்க. கரெக்டாக நேர் வச்சு போடுங்க 90 டிகிரியில். மேலே எடுக்கும்போது பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு சர்தோசி இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுக்கும்போது சர்தோசிக்கிலிருந்து மேலே எடுக்கணும் த்ரெட்டை. அதனால கொஞ்சம் இது ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஸ்டிச் வரும். பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து இடையில விட்டுட்டிங்கனாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த சர்தோசி ஃபுல்லாக எடுத்து தான் போடணும். த்ரெட்டை வந்து விட்டுறவே கூடாது நீங்கள். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சு. இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். இது வந்து ஆரி நீடில் நான் வந்து ஸ்விங் நீடில் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டோனை சுற்றி யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணி. இப்போ இதை சுற்றி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டோனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல குத்தணுமோ அது வரைக்கும் த்ரெட்டை கொண்டு வந்தால் போதும். த்ரெட்டை ரொம்ப இழுத்துறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு விட்டுட்டு சர்தோசி இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. ஒரு விரலை வச்சு தள்ளினீங்கன்னா சர்தோசி வந்து உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு சேம் செயின் தான். பாருங்கள், நீடில் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டு வந்து சர்தோசிக்குள்ளேயும் மேலே வரும். இப்போ அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸாக அடுத்த ஸ்டிச். இதில் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது த்ரெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. த்ரெட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுனாலும் திரும்பி வந்து இந்த சர்தோசிக்குள்ள வந்து த்ரெட்டை உங்களால் எடுக்கவே முடியாது. திரும்ப பிரிச்சுட்டு தான் போடணும். ஸோ த்ரெட்டை வந்து விட்டுறவே கூடாது. அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணி மேலே எடுக்கும்போது மட்டும் சர்தோசிக்குள்ளேயும் மேலே எடுக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து நார்மல் அதே சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி பெரிய லூப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு குட்டி லூப் எடுத்துக்கோங்க. குட்டி லூப் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து சர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சு. ஓகே, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை வரல அப்படின்னா நான் வந்து நார்மல் நீடில் வச்சு இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்து ஆரி நீடில் போடுறதுக்கும் கற்றுக்கோங்க. பட் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நான் ஸ்விங் நீடிலையும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க.
த்ரெட் எடுத்துகிட்டு நார்மலாக ஸ்விங் நீடிலில் சர்தூசி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு அடியில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஸ்டோன் சுற்றி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அங்கங்கே ஒரு லாக் போட்டு விட்டுறலாம். பாருங்கள் இந்த சர்தூசிக்கு பக்கத்தில் நீடில் எடுத்துகிட்டு இதுக்கு இந்த சைடு ஒரு லாக். இது வந்து அதே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் கலர் சர்தூசி எடுத்திங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட், அதாவது எல்லோ கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடும். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த சர்தூசி எடுத்துக்கலாம். அடுத்த சர்தூசி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி லாக் போட்டு விட்ருங்க அங்கங்கே. ஓகே, இந்த மாதிரி லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஈஸியாக இருந்தாலுமே இதுதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரி நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நீடில் வந்து சர்தூசிக்குள்ளேயும் த்ரெட்டுக்குள்ளே ரெண்டுக்குள்ளேயும் விட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நார்மல் நீடில் வச்சு எப்படி இந்த ஸ்டோன் சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் லாங்காக ஒரு சர்தூசி கட் பண்ணிவிட்டு அந்த நீடில் கோர்த்துக்கோங்க. நீடில் கோர்த்துட்டு பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து த்ரெட் எடுத்தீங்க இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் நீடில் அடியில் எடுங்க. அடியில் எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வரும். இதை ஸ்டோன் சுற்றி வச்சுக்கோங்க. ஸ்டோன் சுற்றி வச்சுட்டு அங்கங்கே லாக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி தான். இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி ஒரு குட்டி லாக், அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 3-4 டைம்ஸ் போட்டுட்டிங்கன்னா அப்படியே நின்றும். ஓகே, இவ்வளோதான். இப்போது திரும்ப எப்பயும் போல் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டைப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ட்ரிப் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நல்லா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸாக. செகண்ட் டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சு. இது ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன்னா இதுக்கு அடுத்து வந்து போகிற ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இப்போ லோடிங் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லோடிங் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குமே இது யூஸ் பண்ணுற மாதிரி வரதுனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இது வரலன்னா செகண்ட் டைப் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஆல்.